Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமியின் தமிழக விவசாய சங்க கூட்டமைப்பினர் நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள பயிர்க்கடன் தள்ளுபடி, தடுப்பணை கட்டுமானம் போன்ற அறிவிப்புகள் விவசாய சங்கங்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கடந்த வாரம் தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கம், தமிழக உழவர் சந்தை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமியின் தமிழக விவசாய சங்க கூட்டமைப்பினர் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து அதிமுகவிற்கு ஆதரவு அளித்தனர். அப்போது விவசாயிகள் வழங்கிய கோரிக்கைகளை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாக எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியை தலைமையிலான கூட்டணியை வெற்றி பெற செய்ய உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் முழு ஆதரவை வழங்கியுள்ளது. அதில் சில தேர்தல் வாக்குறுதிகள் விடுபட்டு இருந்தது. 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகள் அதிமுக தலைமையில். அந்த வாக்குறுதியை இன்று நிறைவேற்ற கோரி உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளரும் அவர்களை இன்று சந்தித்து விவசாயிகள் வழங்க வேண்டிய கோரிக்கையான கல்லுக்கு நீண்டகால கோரிக்கையான விவசாயிகள் நிலத்தில் உள்ள தென்னை மற்றும் பனை மரத்திலிருந்து இறக்கும் கல்லுக்கு உண்டான தடையை நீக்க வேண்டும். காவிரி உரிமை நீரை கர்நாடக அரசு தேக்கி வைக்க எந்த தார்மீக உரிமையும் இல்லை. விகிதாச்சார அடிப்படையில் தினந்தோறும் தமிழ்நாட்டுக்கு உண்டான பங்கீட்டு தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும். விவசாயிகளுக்கு உற்பத்தி கொள்முதல் விலை நல்ல விலை கிடைக்கும் வகையில் எத்தனால் தயாரிக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கையையும் வலியுறுத்தினோம். தமிழக விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பினர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், முழு விவரங்களை விரிவாக வழங்கலாம். அபிராமி, டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவித்தது. மேலும் மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை சேலம் மாவட்டத்தின் பல்வேறு ஏரிகளுக்கு தண்ணீர் நிரம்ப வழிவகை செய்தது உள்ளிட்ட திட்டங்கள் விவசாயிகள் மத்தியில் அதிமுகவும் சரி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் நல்ல வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் தமிழக விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும், நீர் மேலாண்மை திட்டத்தின் மூலம் நிலத்தடி நீர் செறிவூட்டப்பட்டு அதனை பயன்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் அமல்படுத்தப்படும், ஆற்றுப்படுகையில் மழை வெள்ள நீர் உபரிநீர் கடலில் மிதமாய் கலப்பதை தடுக்க ஆங்காங்கே தடுப்படைகள் அமைக்கப்படும் என்ற அறிவித்திருப்பதை விவசாயிகள் வரவேற்பு ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் விவசாயிகளுக்கு தொடர்ந்து அறிவிப்புகளையும் திட்டங்களையும் அமல்படுத்தி வரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை கடந்த வாரம் தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கம், தமிழக உழவர் சந்தை விவசாயிகள் கூட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சந்தித்து அவர்களுக்கு ஆதரவு அளித்து வந்தனர். அதன் தொடர்ச்சியாக இன்று பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாய சங்க மாநில தலைவர் வேலுசாமி தலைமையில் விவசாய சங்க நிர்வாகிகள், விவசாயிகள் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து ஏற்கனவே செயல்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு நன்றி தெரிவித்ததோடு தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள திட்டங்களை வரவேற்றும் அவர்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும் தேர்தலில் ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தனர். அது மட்டுமின்றி அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளையும் அவர்கள் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். குறிப்பாக தமிழகத்தில் கல்வி இறக்குவதற்கு விதிக்கப்படும் தடையை நீக்க வேண்டும், தமிழகத்தில் உற்பத்தியாகும் தேங்காய் எண்ணெயை கூட்டுறவு இதன் மூலம் விற்பனை செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் வைத்தனர். அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து ஆட்சிக்கு வந்தவுடன் உடனடியாக அமல்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து விவசாயிகள் தங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் வரவேற்பு ஏற்படுத்துவதாக, அதனால் தாங்கள் அதிமுக தலைமையிலான தேசிய கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துவிட்டு சென்றனர். அபிராமி, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.